வணக்கம் உழவன் மகடு நேயர்களே, அறிஞர் சி.என். அண்ணாதுரை அவர்கள் 2ஆம் உலகத் தமிழ் மாநாட்டு உரையில் நிகழ்த்திய சொற்பொழிவினை காண்போம் வாருங்கள். 3/1/1961 அன்று சென்னையில் நடைபெற்ற சிறப்புமிக்க 2ஆம் உலகத் தமிழ் மாநாட்டில் அறிஞர் அண்ணா அவர்கள் ஆற்றிய தலைமை உரையினை காண்போம். மதிப்புமிக்க இந்திய குடியரசுத் தலைவர் அவர்களே, தமிழகத்தினுடைய ஆளுநர் அவர்களே, அமைச்சர் பெருமக்களே, முன்னாள் முதலமைச்சர் பக்தவத்சலனார் அவர்களே, அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் காமராஜர் அவர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, இந்த மாநாட்டினுடைய தலைமையுரை என்ற முறையில் வழக்கமான மாநாடுகளிலே பேசப்படுவது போல் நீண்டதொரு தலைமையுரை இருக்கும் என்று நீங்கள் யாரும் விபரம் அறிந்தவர்கள் கருத மாட்டார்கள். ஏனென்றால் இந்த மாநாடே நாளைய தினம் முதற்கொண்டுதான் இங்கே நடத்தப்பட இருக்கின்றது. உலகத்திலே பல்வேறு நாடுகளில் தமிழ்மொழி ஆராய்ச்சியிலே வல்லுநர்களும் தமிழ் வரலாற்று நுணுக்கங்களை அறிந்திருக்கின்றவர்களுமான பெருமக்கள், பல்கலைக்கழகங்களிலே பணியாற்றுகின்ற பேராசிரியர்கள் நாளைய தினம் முதற்கொண்டு இங்கே அவர்கள் கருத்தரங்கத்தை நடத்தி அந்த கருத்தரங்கத்தின் வாயிலாக நம்முடைய தமிழ் மொழியினுடைய நுணுக்கங்களையும் அருமை பெருமைகளையும் தமிழ் மொழிக்கும் உலகத்திலே உள்ள மற்ற மொழிகளுக்கும் உள்ள தொடர்புகளை பற்றியும் பிற மொழிகளுக்கெல்லாம் தமிழ் மொழி தன்னுடைய துணையை தந்திருப்பதற்கான ஆதாரங்களை பற்றியும் கருத்தரங்கத்திலே விவாதிக்க இருக்கின்றார்கள். அவர்கள் எடுத்துச் சொல்லவிருக்கின்ற நற்கருத்துகள் நமக்கு பல காலமும் பயனளிக்க தக்கதாகவும் அந்த தமிழ் மொழியினுடைய ஏற்றத்திற்கும் வாழ்விற்கும் வளத்திற்கும் வழிகோலுவதாகவும் அமையும் என்பதில் எள்ளளவும் ஐயப்பாடு இல்லை. அவர்கள் சென்னை பெருநகரத்திலே கூடி அந்த கருத்தரங்கத்தை நடத்துவதற்கு நம்முடைய குடியரசுத் தலைவர் அவர்கள் துவக்க விழாவினை நடத்தி கொடுத்ததற்கு நாம் அனைவரும் குடியரசுத் தலைவர் அவர்களுக்கு பெரிதும் கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்தியாவின் மிகுந்த பண்பாளர் என்று எல்லோராலும் ஒப்புக்கொள்ளப்படுபவரும் எல்லோருடைய மனப்பான்மையையும் நல்ல முறையிலே நுணுகி ஆராய்ந்து பிறகு சமநிலையான மனப்பான்மை நாட்டிலே வளர வேண்டும் என்பதில் மிகுந்த அக்கறை கொண்டவரும் கற்றறிவாளரும் வித்தகரும் கலைத்துறையிலே வல்லவரும் தேசிய விடுதலை போராட்டத் துறையில் தனக்கென ஒரு தனியிடத்தை பெற்றவரும் பல்கலைக்கழகத்திலே துணைவேந்தராக இருந்தவரும் கல்வித்துறையிலே புதுமையை புகுத்தியவருமான இன்றைய குடியரசுத் தலைவராக இருக்கின்ற நம்முடைய பெருமதிப்பிற்குரிய ஜாகிர் உசேன் அவர்கள் இந்த மாநாட்டினை துவக்கி கொடுத்து உள்ளபடி நமக்கெல்லாம் பெருமிதத்தை தருகின்ற செயலாகும். அவர்களை நான் அணுகி இந்த மாநாட்டிற்கு அவர்கள் வரவேண்டும் என்று கேட்ட நேரத்தில் நான் தமிழ் மொழியினுடைய ஆராய்ச்சியில் அதிகமான ஈடுபாடு கொண்டவன் அல்ல. அப்படி இருக்கின்ற என்னை இதற்கு அழைக்கின்றீர்களே ஏன் என்று என்னை கேட்டார்கள். நான் அவரை 2-3 ஆண்டு காலம் டெல்லியிலே ராஜ்ய சபையிலே இருந்த நேரத்தில் அறிந்திருக்கின்ற காரணத்தையொட்டி அவரிடத்திலே நான் குறிப்பிட்டேன். நீங்கள் தமிழ் மொழியை அறியாமல் இருக்கலாம், ஆனால் நம்முடைய நாட்டினுடைய கலாச்சாரத்தை பற்றியும் மொழிநூல் வல்லமையை பற்றியும் வரலாற்றை பற்றியும் நிரம்ப கற்றறிந்திருக்கின்ற ஒரு பெரு மகனாவீர்கள். நீங்கள் இந்த மாநாட்டுக்கு வருவது எங்களுக்கெல்லாம் பெருமிதம் அளிக்கும் என்று நான் கேட்ட நேரத்தில் அவர்கள் அதற்கு இசைவு தந்தது மட்டுமல்லாமல் ஒரு அரை மணி நேரம் எது தமக்கு தெரியாது என்று சொன்னாரோ அந்த தமிழ் வரலாற்றை பற்றியும் எது தமக்கு புதிதென்று சொன்னாரோ அந்த திராவிட நாகரிகத்தை பற்றியும் வெகு நுணுக்கமான முறையில் என்னிடத்திலே பேசிக்கொண்டிருந்தார்கள். இப்படி ஜாகிர் உசேன் தெரியவில்லை என்று சொல்லிவிட்டு நம்முடைய பண்பாடு திராவிட நாகரிகம் பற்றி வெகு நேரமாக பேசினார்கள் என்று பெருமிதமாக கூறுகின்றார் அறிஞர் அண்ணா அவர்கள். நல்ல வேளையாக இந்திய குடியரசுக்கு தொடர்ந்து 2 கற்றறிவாளர்கள் தலைவராக கிடைத்திருக்கின்றார்கள். டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கல்வித்துறையில் வித்தகர், வல்லவர், கலாச்சாரத் துறையிலே தேர்ச்சி பெற்றவர்கள். அவர் குடியரசுத் தலைவராக பணியாற்றி விலகிய நேரத்தில்
அவரைப் போலவே கல்விமானாகவும் அவரைப் போலவே கற்றறிவாளராகவும் சிறந்த பண்பாடு மிக்கவராகவும் ஜாகிர் உசேன் அவர்கள் இந்திய குடியரசுத் தலைவராக அமர்ந்திருப்பது, தொடர்ந்து இந்திய குடியரசு கல்வித்துறையிலேயும் கலாச்சாரத் துறையிலேயும் ஈடுபாடு கொண்டவர்களை மதிக்கின்றது, போற்றுகின்றது, வாழ்த்துகின்றது, வரவேற்கின்றது என்பதனை மெய்ப்பித்துக் காட்டுகின்றது. டாக்டர் ஜாகிர் உசேன் அவர்கள் இந்த மாநாட்டு திறப்பாளராக வந்தது மட்டுமல்ல, நம்முடைய தமிழகத்து சட்டமன்றத்தில் திருவள்ளுவருடைய திருவுருவப் படத்தை அவர்கள் துணைத் தலைவராக இருந்த நாட்களில் இங்கே திறந்து வைத்து தமிழகத்திற்கு பெருமை தந்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட பெருமகனார் துவக்கி வைக்கின்ற இந்த மாநாடு நம்முடைய தமிழ்மொழி ஆராய்ச்சித் துறையில் ஒரு நல்ல கட்டத்தை, ஒரு புதிய கட்டத்தை தரும் என்பதில் எள்ளளவும் ஐயப்பாடு இல்லை. நாளைய முதற்கொண்டு இந்த ஆராய்ச்சியிலே ஈடுபட இருக்கின்ற வித்தகர்கள் நம்முடைய தமிழ் மொழி செம்மையானது, வெம்மையானது, வளமிக்கது, வலிமை மிக்கது, வாழ்வு பெற்றது என்று மற்றவர்களை வாழச் செய்வது, வேறு பல மொழிகளுக்கெல்லாம் கூட தாயகமாக விளங்கி இருப்பது என்ற பேருண்மைகளை எல்லாம் ஆதாரத்தோடு அவர்கள் எடுத்துக்காட்ட இருக்கின்றார்கள். இந்த உலகத்தமிழ் மாநாடு தொடக்கம் நாள் இன்று இவர்கள் பேசுகின்றார்கள். ஜாகிர் உசேன் அவர்கள் தலைமையில் அறிஞர் அண்ணாதுரை அவர்கள் தலைமையுரை நடத்துகின்றார். நாளையிலிருந்து 10 நாட்கள் தொடர்ந்து தமிழ் அறிஞர்கள், பேராசிரியர் பெருமக்கள் எல்லோரும் வந்து தமிழின் பெருமையை இவ்வாறெல்லாம் பேசப் போகின்றார்கள் என்று ஒரு முன்னோட்டமாக தருகின்றார். அப்படி தமிழ் மொழியினுடைய மாண்புகள் தமிழகத்தோடு மட்டுமில்லாமல் கீழ்திசை நாடுகளிலெல்லாம் பரவியிருந்ததற்கு ஆதாரமும், அதைப் போலவே உலகத்தில் உள்ள பல்வேறு நாடுகளிலேயும் தமிழ் கலாச்சார சின்னங்கள் இங்கும் அங்குமாக இருப்பதையும் ஆராய்ச்சியாளர்கள் இன்றைய தினம் ஓரளவிற்கு அறிந்திருக்கின்றார்கள். அதை பெருமளவுக்கு அறிதல் வேண்டும், முழு அளவிற்கு அறிதல் வேண்டும், உலகம் ஒப்புக்கொள்ளத்தக்க அளவு அதனை அறிதல் வேண்டும் என்ற முறையில் நம்முடைய நண்பர்கள் நடத்தி கொண்டு வருகின்ற பல நாடுகளைச் சார்ந்தவர்கள், தமிழ் ஆராய்ச்சியாளர்கள் வைத்திருக்கின்ற ஒரு பெருமன்றத்தின் சார்பில் இந்த மாநாடு நடைபெறுகின்றது. இன்றைய கீழ்த்திசை கீழடி ஆராய்ச்சி மாதிரி அப்பொழுதே அவர் ஆசைப்பட்டு இருக்கின்றார், நம்முடைய தமிழ் உலகமெங்கும் பரவ வேண்டும் என்று. அந்த வகையில் செம்மொழி என்ற நிலைக்கும் அவர் ஆசைப்பட்டது இப்பொழுது நிறைவேறி இருப்பது இங்கு அறிந்து கொள்ளலாம். அவ்வகையில் நம்முடைய நண்பர்கள் எல்லாம் முன்பே குறிப்பிட்டபடி முதல் ஆராய்ச்சி மாநாடு மலேசிய நாட்டிலேயும், 2வது மாநாடு சென்னை பெருநகரத்திலேயும் அது நடத்தி இருக்கின்றது. காமராஜர் அவர்கள் சொன்னபடி முதல் மாநாட்டையே கூட நாம் நடத்தி இருக்க வேண்டும். என்ன காரணத்தினாலோ அவர்கள் விஞ்சிக் கொண்டார்கள். நாம் 2வது மாநாட்டைத்தான் நடத்துகிறோம் என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள். எப்பொழுதுமே நம்முடைய தமிழ்நாட்டில் அண்ணன் கொஞ்சம் அக்கறையற்றிருந்தாலும் தம்பி மிகுந்த அக்கறையாக இருப்பது நம்முடைய தமிழ் பண்பாட்டினுடைய வழி வந்தது. ஆகையினால் முதல் மாநாட்டையே இங்கு நடத்தியிருக்க வேண்டியவர்கள் நடத்துவதற்கு சில வேளைகளில் குந்தகம் ஏற்பட்டுவிட்டாலும் இப்போது இங்கு 2வது மாநாடு நடக்கின்றதென்றால் அது தொடர்ச்சியே தவிர புதிது அல்ல. மலேசியாவில் நடந்தாலும் அவர்களும் சகோதரர்கள்தான். அதனால் அங்கு முதலில் நடந்தது, இங்கு தொடர்ந்து நடக்கின்றது என்று பெருமையாக கூறுகின்றார். நம்முடைய தமிழகத்திலே இருந்து மலேசியாவிலே நடைபெற்ற மாநாட்டுக்கு முன்னாள் முதலமைச்சர் அவர்களும், அந்நாள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த நாவலர் நெடுஞ்செழியன் அவர்களும், கற்றறிவாளர் பலரும் அந்த மாநாட்டிலே கலந்து கொண்டார்கள். 20 நாடுகளுக்கும் மேலாக பிரதிநிதிகளை அங்கே அனுப்பி கொடுத்திருந்தார்கள். இன்று இங்கே நடக்கின்ற இந்த மாநாட்டிற்கு 30 நாடுகளுக்கும் மேலாக பக்கத்திலே உள்ள மலேசியா, சிங்கப்பூர் மட்டுமல்ல, அதை தொட்டுக் கொண்டிருக்கின்ற தாய்லாந்து, இந்தோனேஷியா மட்டுமல்ல, நெடுந்தொலைவிலே உள்ள ரஷ்யா நாட்டிலே இருந்து, செக்கோஸ்லோவேக்கியா நாட்டிலே இருந்து, போலந்திலே இருந்து, ஆஸ்திரேலியாவிலிருந்து, ஹங்கேரியிலிருந்து, இங்கிலாந்திலே இருந்து, அமெரிக்காவிலே இருந்து, தைவானிலே இருந்து, இன்னும் பல்வேறு நாடுகளிலே இருந்து ஆராய்ச்சியாளர்கள் இங்கே கூடியிருக்கின்றார்கள். இத்தனை நாடுகளுக்கும்
அறிமுகமாயிருக்கின்ற நம்முடைய தமிழ் மொழி இந்தியாவுக்குள்ளேயே இன்னும் பல பகுதிகளில் அது இடம்பெற முடியாமல் இருப்பது எண்ணி எண்ணி வருந்தத்தக்கதாகும். தமிழ் மொழியினுடைய நுண்ணறிவினை ரஷ்யாவில் உள்ள பேரறிவாளர்கள் பாராட்டுகின்றார்கள். தமிழ் மொழியினுடைய அருமை பெருமையினை செக்கோஸ்லோவியா நாட்டு மக்கள் உணர்ந்து வருகிறார்கள். இங்கிலாந்து நாட்டு பல்கலைக்கழகங்கள், அமெரிக்க நாட்டு பல்கலைக்கழகங்கள் இங்கெல்லாம் தமிழ் மொழி ஆராயப்பட்டு வருகின்றது. அப்படிப்பட்ட தமிழ் மொழிக்கு நாம் சொந்தக்காரர்கள் என்பதை எண்ணுகின்ற நேரத்தில் நாம் எங்கோ அழைத்துச் செல்லப்படுகின்றோம். ஆனால் இன்றுள்ள நிலைமையை நாம் எண்ணி பார்க்கின்ற பொழுதுதான் இருக்கின்ற இடத்திற்கு வந்து சேர்கின்றோம். இருக்கிற இடத்திலே இருந்து எங்கோ மனக்கண்ணாலே பார்க்கிறோமே, அப்படிப்பட்ட ஒரு திருவிடத்திற்கு நாம் செல்ல வேண்டும். அப்படி செல்கின்ற காலமும் அப்படி செல்கின்ற கட்டமும் எப்பொழுது தோன்றும் என்றால், தமிழர்கள் தமிழ் பண்பாட்டை உணர்ந்து, தமிழர்கள் தமிழ் வரலாற்றை அறிந்து, தமிழர்கள் தமிழ் ஆற்றலை உணர்ந்து ஒன்றுபட்டு பணியாற்றுகின்ற காலத்தில் அப்படிப்பட்ட கட்டத்திற்கு நாம் நிச்சயம் சென்று சேர்வோம் என்பதில் எள்ளளவும் ஐயப்பாடு இல்லை. 2000 3000 ஆண்டுகளுக்கு முன்னாலே உலகத்திலே பல நாடுகளில் மொழி ஆற்றலும் மொழி அறிவும் மொழி இலக்கணமும் வகுக்கப்படாத காலத்தில் நம்முடைய தமிழகத்தில் நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு, ஒத்த பதிற்றுப்பத்து, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு அகம்புறம் என்று இத்திரத்த எட்டுத்தொகை என்ற எட்டுத்தொகையை பெற்றிருந்தும், பாட்டு மொழி நம்முடைய மொழி என்பதனை மெய்ப்பிக்கின்ற வகையில் 10 பாட்டை பெற்றிருந்தும், உலகத்து பெருமக்கள் எல்லாம் போற்றி வரவேற்கின்ற திருக்குறளுக்கு சொந்தக்காரர் என்று மார்த்தட்டிக் கொள்கின்றோம். எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற தத்துவத்தை உலகினுக்கு தரத்தக்க அளவுக்கு மாண்பு படைத்த திருக்குறளுக்கு நாம் சொந்தக்காரர்கள். அப்படிப்பட்ட நல்ல நிலைமையிலே உள்ள தமிழ் உலகத்து பெருமக்களாலே ஆராயப்பட்டு இன்னும் புதிய பொலிவையும் புதிய வலிவையும் அது பெறுவதற்கு இந்த மாநாடு வழிவகுக்கும் என்பதில் எள்ளளவும் ஐயப்பாடு இல்லை. அதிலும் ஒரு நல்லவர், பண்பாடு மிக்கவர், இந்திய குடியரசுத் தலைவர் ஜாகிர் உசேன் அவர்கள் இதனை துவக்கி வைத்திருப்பதிலே இருந்து இந்த மாநாடு சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று தமிழர்களுக்கு மொழித்துறையிலே நல்ல கருவூலம் கிடைக்கப்பெறும் என்ற நல்ல நம்பிக்கையோடு லட்சக்கணக்கான மக்கள் வந்திருக்கின்ற மக்கள் மட்டுமில்லாமல் வர இயலாமல் இருக்கின்ற மக்களும் இந்த மாநாட்டினுடைய ஆய்வுரைகளை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். இந்த மாநாடு ஆய்வாளர்கள் கருத்தரங்கத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற நேரத்தில் தமிழகத்தின் பல்வேறு பக்கங்களிலே இருந்து இங்கே குழுமி இருக்கின்ற பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கென்று தீவுத்திடலிலே இது போன்ற ஒரு மாநாட்டை கூட்டி தமிழ் பேரறிஞர்கள் விரிவுரைகளை தரவும், தமிழ் கவிஞர்கள் கவியரங்கத்தை நடத்தவும், தமிழ் கலைஞர்கள் நாடக அரங்கத்தை நடத்தவும், தமிழ் இசைவாணர்கள் இசை விருந்து அளிக்கவும் ஆகிய ஏற்பாடுகள் எல்லாம் செம்மையான முறையில் நடைபெற்றிருக்கின்றன. தொடர்ந்து 10 நாட்களுக்கும் இப்படிப்பட்ட தமிழ் விருந்து தமிழகத்திற்கு கிடைக்கின்றது. கிடைப்பதன் மூலமாக புதிய உற்சாகத்தையும் புதிய நம்பிக்கையையும் புதிய உறுதியையும் தமிழின மக்கள் பெறுவார்கள் என்பதில் ஐயப்பாடு இல்லை. இந்த மாநாடு சிறப்புற அமைவதற்கும் அதிலும் குறிப்பாக இன்று காலையிலேயே நடைபெற்ற பவனி நல்ல முறையிலே அமைந்திருப்பதற்கும் நல்ல முறையிலே ஏற்பாடு செய்த கலைத்துறையினருக்கு தம்பி கருணாநிதி வணக்கம் செலுத்தி நன்றி கூறினார் என்றாலும், நானும் அந்த கடப்பாடு உடையவன் என்ற முறையில் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் நன்றி அறிதலையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். நூற்றுக்கணக்கான ஆர்வமுள்ள தோழர்கள், தமிழ்ப்பற்று கொண்ட பெரியோர்கள் இந்த மாநாட்டு காரியங்களில் மிக மும்முரமாக ஈடுபட்டிருக்கின்றார்கள். இந்த தமிழ் ஆராய்ச்சி கழகத்தின் தலைவராக இருந்து செயலாளராக இருந்து பணியாற்றி கொண்டு வருகின்ற நம்முடைய உழவர் நண்பர் சுப்பையா அவர்களும், நம்முடைய மற்றொரு நண்பர் தியாகராசனார் அவர்களும் மற்றும் நம்முடைய ஒவ்வொரு குழுவுக்கும் தலைவர்களாக அமைந்திருக்கின்ற நம்முடைய நாவலர் நெடுஞ்செழியன் அவர்களும், பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களும், உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்களும், மற்ற எல்லா அமைச்சர்களும் இதிலே ஈடுபாடு கொண்டிருக்கின்றார்கள். என் ஒருவனுக்குத்தான் இந்த மாநாட்டிலே மிக மிக குறைவான வேலை. எப்பொழுதுமே தலைவராக இருந்தால் அப்படித்தான் என்பதை சுட்டிக்காட்டுகின்ற முறையிலேதான் இந்த மாநாட்டிற்கு நான் தலைமை வகிக்க வேண்டும் என்று அழைத்தார்கள் என்று கருதுகின்றேன் என்று தன்னடக்கத்துடன் தன்னையும்
கேலியாக சொல்லுகின்றார். நல்ல முறையிலே அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த மாநாட்டையொட்டி வெகு சிறப்பான ஒரு கண்காட்சியினை நம்முடைய மதிப்புமிக்க நண்பர் கணேசன் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அது நம்முடைய பல்கலைக்கழக மண்டபத்திலே நடத்தப்பட்டு வருகின்றது. அதிலே தமிழ் வரலாற்று சின்னங்களையும் தமிழ் பண்பாட்டு சின்னங்களையும் காண்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. அந்த மாநாட்டின் பொழுது என்னெல்லாம் நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கின்றன என்பதை காட்டுகின்றார். சென்னை பல்கலைக்கழகத்தில் தமிழ் வரலாற்று சின்னம், பண்பாட்டு சின்னங்கள் அதையும் கண்காட்சியாக வைத்திருக்கின்றார்கள். அதையும் இங்கே குறிப்பிடுகின்றார். அவைகளை எல்லாம் கண்டும் மாநாட்டிலே எடுத்துச் சொல்லப்பட இருக்கின்ற நாளைய தினம் முதற்கொண்டு எடுத்துச் சொல்லப்பட இருக்கின்ற நற்கருத்துக்களை கேட்டும் தமிழர்கள் புதிய வலிவையும் புதிய பொலிவையும் பெறுவார்கள் என்ற பெரு நம்பிக்கையோடு நீங்கள் இந்த விழாவிலே கலந்து கொள்வது நம்முடைய வாழ்வுக்கு ஒரு நல்ல பேற்றினை பெற்றுத் தருவதற்கு எடுத்துக்கொள்கின்ற நல்ல முயற்சி என்ற முறையில் இந்த மாநாட்டிலே கலந்து கொள்ள வந்திருக்கின்ற பல்லாயிரக்கணக்கான உங்களை காணுகின்ற வாய்ப்பும், நீங்கள் எல்லாம் தமிழ் முழக்கம் செய்வதை கேட்கின்ற வாய்ப்பும், எல்லோரும் தமிழ் உணர்வோடு இருப்பதை காணுகின்ற வாய்ப்பும் கிடைக்கப் பெற்றதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். என்னுடைய தலைமை உரை என்பது உங்களுக்கு வணக்கம் செலுத்துவதும் வந்திருப்போர்க்கு வரவேற்பு அளிப்பதும் தமிழ் மொழியை வாழ்த்துவதும் தான் என்பதனை நான் துவக்கத்திலேயே குறிப்பிட்டேன். நாம் அடைந்திருக்கின்ற இந்த மகிழ்ச்சி மற்றவர்கள் கருதுவதைப் போல் தவறான வழியிலே பயன்படுத்தப்படாமல் தமிழ் மொழியினுடைய வளத்திற்காகவும் வலிவுக்காகவும் தமிழருடைய நல்வாழ்வுக்காகவும் அது பயன்படுத்தப்படும் என்பதை உறுதியாக நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அப்படிப்பட்ட தமிழ் ஆராய்ச்சி துறையில் நல்லவர்களும் வல்லவர்களும் கூடி நடத்துகின்ற இந்த மாநாட்டை திறந்து வைத்த டாக்டர் ஜாகிர் உசேன் அவர்களுக்கு மறுபடியும் நன்றி கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இலங்கை நாட்டிலே இருந்து வந்திருக்கின்ற அமைச்சர் திருச்செல்வம் அவர்களும், ஐக்கிய நாடுகள் சபையிலிருந்து வந்திருக்கின்ற டாக்டர் ஆதிசேஷய்யர் அவர்களும் தங்களுடைய வாழ்த்துரையின் மூலம் தமிழர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற நெருங்கிய தோழமையை எடுத்துக்காட்டினார்கள். இதற்கு மலர் வெளியிடுவதில் நம்முடைய உள்ளாட்சித்துறை அமைச்சர் முத்துசாமி அவர்கள் மிகுந்த அக்கறையோடு இதிலே வெற்றி கண்டிருக்கின்றார்கள். அந்த மலரினை நம்முடைய கவர்னர் சர்தார் உஜ்ஜல் சிங் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். அவர்கள் தமிழ் மொழியிலே பயிற்சி பெறுவதற்கு அவர்தான் இன்னும் முன்வரவில்லையே தவிர அவரது துணைவியார் சர்தாரினி அவர்கள் இன்னும் ஒரு வருடத்தில் நம்முடைய தமிழ்நாட்டில் தமிழிலேயே பேசுவதாக என்னிடத்திலே வாக்களித்திருக்கின்றார்கள். அவர்கள் தமிழிலேயும் பேச ஆரம்பித்த பிறகு சர்தாரினி தமிழிலே பேசினால் சர்தார் தமிழ் கற்றுக்கொண்டால்தான் சர்தாரினி இடத்திலே பேச முடியும் என்ற முறையில் அவரும் தமிழ் பயில்வார்கள் என்பதிலே நான் மிகுந்த நம்பிக்கை கொண்டவனாக இருக்கின்றேன். மனைவி தமிழில் பேசினால் சிங்கும் என்ன செய்வார், தமிழில் கண்டிப்பாக நிச்சயமாக பேசுவார் என்று ஒரு நகைச்சுவையாக கூறுகின்றார். தமிழகமே விழா கோலம் பூண்டிருக்கின்ற இந்த நல்ல நாளில் தமிழகத்தை நோக்கி தமிழ் ஆராய்ச்சியாளர்கள் உலகத்திலே 8 திக்கிலே இருந்தும் இங்கு வந்திருக்கின்ற இந்த நேரத்தில் தமிழ் பண்பாட்டை நான் ஓரிரு வார்த்தைகளில் சொல்வது பொருத்தம் என்று கருதுகின்றேன். உலகத்திலே எந்த கோடியில் உள்ளவர்களையும் நாங்கள் தோழர்களாக கருதுகின்றோம். உலகத்திலே எந்த பக்கத்திலே இருந்து வருபவர்களையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கின்றோம். உலகத்திலே எந்த மொழிகளையும் நாங்கள் மதிக்க தயங்குவதில்லை. உலகத்தில் அறிவு எந்த கோடியில் இருந்தாலும் அதை எடுத்துக்கொண்டு வருவதிலே தமிழர்கள் யாருக்கும் பின்தங்கியவர்கள் அல்ல. ஆனால் தமிழர்கள் தனக்கென்று உள்ளதை ஒரு காலம் இழக்க சம்மதிக்க மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களிடத்திலே உள்ளது அருமையானது என்பதனை அவர்கள் அல்ல, உலகத்தின் பல பக்கத்திலே இருந்து வந்திருக்கின்ற ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றார்கள். எத்தகைய அருமையான மொழி உங்கள் தமிழ் மொழி என்பதனை நார்வே நாட்டிலிருந்து வந்து தெரிவிக்கின்ற பொழுது, இங்கிலாந்து நாட்டிலே இருந்து வந்து எடுத்து கூறுகின்ற பொழுது, அமெரிக்க நாட்டிலே இருந்து வந்து கூறுகின்ற நேரத்தில் அந்த மொழிக்கே பிறந்தவர்களாக, அந்த மொழிக்கு சொந்தக்காரர்களாக உள்ள தமிழ் பெருங்குடி மக்கள் அந்த மொழியிடத்தில் பற்றுக்கொள்ளாமல் இருப்பார்கள் என்றோ, அல்லது அந்த மொழிக்கு எந்த கட்டத்திலாகிலும் எந்த நோக்கத்தோடாகிலும் எப்படிப்பட்டவராகிலும் எதற்கு
தகுந்த இடமும் அதற்கு தகுந்த இடமும் தனி மரியாதையும் உரிய உரிமையும் தரப்படாவிட்டால் தமிழகம் பொறுத்து கொள்ளாது என்பதையும் நாம் எடுத்துக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆழ்கடல் கொந்தளித்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அதனை நல்ல நாவாயின் மூலமாக கடத்தல் முடியும். அதைப் போலவே தமிழர்களை அழைத்துச் சென்றால் அகில உலகத்திலே உள்ளவர்களுக்கும் அவர்கள் தோழர்களாக இருப்பார்கள். அதைத்தான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ் பெருமகன் தான் எடுத்துச் சொன்னான். 1967 ஆண்டிலேயும் எல்லா நாடுகளையும் ஒன்றுபடச் செய்வதற்காக அமெரிக்காவில் ஐக்கிய நாடுகள் மன்றத்தில் பல நாட்டுக் கொடிகளை பட்டொலி வீசி பறக்கவிட்டாலும் அங்கே பேசிவிட்டு வெளியே வருகின்ற பொழுது எந்த நாட்டின் பேரில் எந்த நாடு எங்கு படையெடுக்கும் என்று பேசிக் கொண்டிருக்கும் இன்றைய உலகத்திற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று எடுத்துச் சொன்ன தமிழன் எவ்வளவு பெருந்தன்மையை எவ்வளவு சிறந்த அரசியல் பண்பாட்டை பெற்றிருந்தான் என்பதனை எண்ணி நெஞ்சம் விம்முகிறது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற அடிக்கு அடுத்த அடி தீதும் நன்றும் பிறர்தர வாரா. மற்றவராலே தமக்கு தீங்கும் வராது, மற்றவராலே நமக்கு நல்லதும் வராது. நல்லது வரவேண்டும் என்றாலும் நம்மாலேதான் வரவேண்டும், கெட்டது வரவேண்டும் என்றாலும் நம்மாலேதான் வரவேண்டும் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே நமக்கு எடுத்துச் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகையினால் தீது வருமோ என்ற ஐயப்பாடு யாருக்காகினும் இருந்தால் தீதும் நன்றும் பிறர்தர வாரா. நாமாக வரவழைத்தால் அந்த தீமை வருமே தவிர நாம் வேண்டாமென்றால் தமிழனை தீது அண்டாது. அதைப் போலவே நல்லதும் இன்னொருவர் கொடுத்து நமக்கு வராது. நாமேதான் நல்லதை தேடிக்கொண்டு வரவேண்டும் என்பதை 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே தமிழர்களுக்கு நன்னெறி அளிக்கப்பட்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட தமிழர்கள் தங்களுடைய மொழியைப் பற்றிய ஆராய்ச்சி கருத்தரங்கத்திலே நடத்தப்படுகிறது என்பதை அறிந்து தமிழகத்தின் மூலை முடுக்கிலே இருந்தெல்லாம் வந்திருக்கின்றார்கள். உங்களையெல்லாம் சென்னை நகரம் வாழ்த்தி வரவேற்கின்றது. கருத்தரங்கிலே கிடைக்க இருக்கின்ற நற்கருத்துகள் ஏற்கனவே நமக்கு இருக்கின்ற மொழி ஆர்வத்தை பன்மடங்கு அதிகமானதாக்கி நம்முடைய மொழியினுடைய வளத்தை மற்றவர்களும் அறிந்து இப்படிப்பட்ட வளமுள்ள இந்த தமிழ் மொழி வல்லம் அல்லவா எங்களுக்கும் மொழியாக இருக்க வேண்டும், எங்களுக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் எங்களுக்கும் சேர்த்து இதல்லவா மொழியாக இருக்க வேண்டும், இதல்லவா இணைப்பு மொழி, இதல்லவா பொதுமொழி, இதல்லவா ஆட்சி மொழி என்று சொல்லத்தக்க ஒரு காலம் வரவேண்டும். அந்த காலம் வரும் என்பதில் நான் மிகுந்த நம்பிக்கை கொண்டிருக்கின்றேன். ஆனால் அந்த நம்பிக்கை அந்த காலம் அவசர நடையினாலே வராது, ஆத்திர உணர்ச்சியினாலே வராது. பொறுத்திருந்து எப்படி தூண்டிலை போடுகின்றவன் மீன் அதை கொத்த வருகின்ற வரையில் பொறுமையோடு காத்திருப்பானோ அதைப் போல நம்மை நோக்கி அந்த கட்டம் வருகின்ற வரையில் காத்திருக்க பழகிக் கொள்ள வேண்டும். அதிலேயும் தமிழ் அறிஞர்கள் தமிழ் மறையிலேயும் தமிழ் நெறியிலேயும் நன்றாக சொல்லி இருக்கின்றார்கள். காலமறிந்து செய்தல் வேண்டும், இடமறிந்து செய்தல் வேண்டும், வகையறிந்து செய்தல் வேண்டும், பொருளறிந்து செய்தல் வேண்டும் என்று வள்ளுவ பெருந்தகை சொன்னது எல்லாவற்றுக்கும் சேர்த்து. ஆகையினால் அப்படிப்பட்ட நன்னெறியை பெற்றிருக்கின்ற நம்முடைய மொழியான தமிழ் மொழி உரிய ஏற்றத்தை பெறுமென்ற சிறந்த நம்பிக்கையை நான் பெற்றிருப்பதைப் போலவே இங்கே குழுமி இருக்கின்ற லட்சக்கணக்கான மக்களும் பெற்று நம்முடைய மொழிக்கு நல்ல ஏற்றத்தை உண்டாக்கி கொடுத்து இதனை மற்றவர்களும் அணுகி வந்து அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தை பெற்று இதனை அரியாசனத்தில் அமர்த்தக்கூடிய ஒரு நன்னாளை எதிர்நோக்கி இந்த நாளில் நாம் உறுதி கொள்வோமாக. அந்த உறுதியினை பெற்றுத்தர வந்திருக்கின்ற கருத்தரங்கத்து வித்தகர்களுக்கு நான் வாழ்த்து கூறி வரவேற்கின்றேன். அவர்கள் எடுத்துக்கொள்கின்ற சீரிய முயற்சி தமிழகத்தில் தமிழறிந்த எல்லா இடத்திற்கும் பெரிதும் பயன்படும் என்ற நம்பிக்கையை தெரிவித்து இந்த மாநாட்டினை துவக்கி வைக்க வந்திருக்கின்ற குடியரசுத் தலைவருக்கு மறுபடியும் நன்றி கலந்த வணக்கத்தை கூறி இதுதான் என்னுடைய தலைமையுரை என்பதையும் தெரிவித்து விடைபெறுகின்றேன். வணக்கம் என்று உலகத்தமிழ் 2ஆம் உலகத்தமிழ் மாநாட்டில் அறிஞர் அண்ணா அவர்கள் ஆற்றிய உரையினை கண்டும் சுவைத்தும் தொடர்ந்து கடப்பாட்டில் உங்கள் உழவன் மகடு முனைவர் சாரதா சுப்பிரமணி. நன்றி, வணக்கம்.